அவசரமா பதற்றத்தோட அங்க உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் பிறப்பிக்கப்பட்டு இரவு 1:45 மணிக்கு அந்த பணி துவக்கிறாங்க. அரசு பொது மருத்துவமனையில 2 டேபிள் தான் இருக்கு. அதுக்கு மின் விளக்குகள் வேணும், அதுக்கு வேண்டியான வசதியெல்லாம் வேணும். அது 2 தான் இருக்கு. அப்படி 2 இருக்குன்னா இப்ப அமைச்சர் 3 இருக்குன்னு சொல்றாரு. சரி 3னே வச்சுக்கலாம் அவர் சொல்லப்படி. அந்த 3 டேபிள்ல இன்றைக்கு கிட்டத்தட்ட 39 பேர் இருந்ததை பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய மருத்துவர் தான் செய்ய முடியும். அது அந்த மருத்துவமனையில அவ்வளவு மருத்துவர் இருக்கிறார். அப்படியே வெளியிலிருந்து 22 பேர் வரவழைச்சுக்கிறாங்க. அப்படி வெளியிலிருந்து 22 பேர் வளைச்சாலும் அங்கு இருக்கின்றது முதல்ல 3 டேபிள்ல 1:45 மணிலிருந்து நான் 8 மணிக்கு போகும்போது 31 பேர் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது. ஆக ஒரு உடற்கூறு ஆய்வு செய்வதென்றால் ஒரு உடலை உடற்கூறு ஆய்வு செய்வதென்றால் 1.5 மணி நேரம் வேணும். என்னென்ன காரணத்திற்காக அவர் இறந்தார் என்ற ரெக்கார்டெல்லாம் பண்ண வேண்டும். ஆக இப்படி இந்த செயல்பாடெல்லாம் செய்வதற்கு சுமார் 1.5 மணி நேரம் தேவைப்படுவதாக மருத்துவர் சொல்றாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது 31 பேர் எப்படி இவ்வளவு வேகமாக விரைவாக உடற்கூறு செய்ய முடியும் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்திலே இன்றைக்கு பரவி இருக்குது, எழுந்திருக்குது. அதை அச்சத்தை போகுது அரசு. இதுக்கு நாங்கள் இந்த கேள்வி கேட்டால் அதுக்கு ஏதோ பதில் சொல்றாங்க.